சென்னையில் தினசரி வேலை கல்லூரிக்கு செல்லும் மக்கள் அதிகம் பயன்படுத்தும் சேவையில் மின்சார ரயிலுக்கு எப்போதும் முக்கிய இடம் உண்டு. மிக குறைந்த கட்டணத்தில் வேகமாக பயணம் செய்ய முடிவதே இதற்கு காரணம். இப்போது புறநகர் பகுதிகளை இணைக்கும் வகையில் சுமார் 55 மின்சார ரயில்கள் இயக்கப்படுகின்றன. அவை சென்னை கடற்கரை, தாம்பரம், செங்கல்பட்டு வழித்தடத்திலும், சென்னை சென்ட்ரல், ஆவடி, திருவள்ளூர் வழித்தடத்திலும் இயங்குகின்றன. இந்த ரயில்கள் அனைத்துமே ஏசி வசதி இல்லாதவை. சென்னை புறநகரில் ஏசி வசதியுடன் கூடிய மின்சார ரயில்களை இயக்க பயணிகள் கோரிக்கை விடுத்து வந்தனர். இந்த சூழலில்தான் பெரம்பூரில் உள்ள ஒருங்கிணைந்த ரயில் பெட்டிகள் தயாரிக்கும் ICF தொழிற்சாலையில் புறநகர் ஏசி மின்சார ரயில் ஒன்று தயாரிக்கப்பட்டுள்ளது. இம்மாத இறுதிக்குள் சோதனை ஓட்டம் முடிந்து மார்ச் முதல் இயக்கப்படலாம் என கூறப்படுகிறது. ஆனால் எந்த வழித்தடம், கட்டணம் எவ்வளவு என்பதெல்லாம் இன்னும் முடிவாகவில்லை. கிட்டத்தட்ட மெட்ரோ ரயிலுக்கு இணையான வசதிகள் இருக்கும் இந்த ஏசி புறநகர் ரயிலில் மொத்தம் 12 பெட்டிகள். முழுவதுமாக ஏசி வசதி செய்யப்பட்ட இந்த ரயிலில் ஒரே நேரத்தில் 1100 பேர் வரை உட்கார்ந்து போகலாம். 3800 பேர் வரை நின்று செல்லும் வசதி கொண்ட இந்த ரயிலில் ஒட்டுமொத்தமாக 5000 பேர் வரை பயணிக்கலாம். ரயில் பெட்டிகளின் உள்பகுதி முழுவதும் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் மூலம் வடிவமைத்துள்ளனர். மணிக்கு 110 கிலோமீட்டர் வேகத்தில் இயங்கக்கூடிய இந்த ஏசி புறநகர் ரயிலில் தானியங்கி கதவு, CCTV, LED டிஸ்பிளே, எமர்ஜென்சி டாக் என புதிய வசதிகள் ஏராளம் என்கிறார் ICF மக்கள் தொடர்பு அதிகாரி சங்கர். முதல் அலாட்மெண்ட் ஏசிஎம்ஏ 12 பெட்டிகள் எல்லாமே கம்ப்ளீட்டா ஏர் கண்டிஷன், தானியங்கி கதவுகள், CCTV கேமரா ஒரு கம்பார்ட்மெண்ட்லயும் பொருத்தப்பட்டிருக்கு. டாக் பேக் ஃபெசிலிட்டி அப்படின்னு சொல்லி அதுவும் இருக்கு. கதவுகிட்டையும் ஒரு எமர்ஜென்சினா டிரைவரை டைரக்டா கான்டாக்ட் பண்றதுக்கான ஃபெசிலிட்டிஸ் இருக்கு. LED டிஸ்பிளே இருக்கு, உங்களுக்கு அடுத்த எந்த டெஸ்டினேஷன் போகணும் அப்படின்னு சொல்லிருக்காங்க. டீடைல்ஸ் இருக்கு. நம்ம இப்போ உட்காந்துட்டு பாத்தீங்கன்னா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் சீட், இந்த பக்கம் 3, இந்த பக்கம் மொத்தம் 6 பேர் இருக்காங்க. அதே மாதிரி இந்த பக்கம் மொத்தம் 1128 பேர் அமர்ந்த செல்வதற்கான வசதி. இதுதான் முதல் அலாட்மெண்ட். இப்போதைக்கு கம்ப்ளீட்டா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல். இது கிட்டத்தட்ட மெட்ரோ கோச்சுக்கான தரத்துக்கு ஈக்குவலா போட்டதுதான் இந்த ஏசி. வருங்காலத்தில் இந்த மாதிரி நாங்கள் நிறைய செஞ்சு சென்னைக்கும் டிமாண்ட் இருக்கும். எந்தெந்த வழித்தடத்துல இந்த ட்ரெயின் ஓடுறது? வழித்தடத்தை பத்தி என்னால சரியான விவரம் சொல்ல முடியாது. ஏன் பாத்தீங்கன்னா அதை முடிவு பண்ண வேண்டியது சதன் ரயில்வே தான் பண்ணுவாங்க. ஸோ நீங்க அங்க கேட்டீங்கன்னா பொருத்தமா இருக்கும். செஞ்சு தரது மட்டும்தான் எங்களுடைய வேலை. இப்போ வந்தே பாரத்ல யூஸ் பண்ண இந்த டிராக்ஷன் சிஸ்டம் அது முதல் கொண்டு இந்த ட்ரெயின்ல இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பண்ணிருக்காங்க. ஆமா, வந்தே பாரத் வீக்கலான அந்த இதே இதுல செஞ்சுருக்காங்க. அண்டர்ஸ்டாண்டிங் எலக்ட்ரிக்கல் கீழே கொண்டு அதெல்லாம் நாம செய்வோம். பொதுவா நீங்க இப்போ சென்னையில ஓடக்கூடிய லோக்கல் இயர்மெஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு பெட்டில இருந்து இன்னொரு பெட்டிக்கு நீங்க போக முடியாது. ஆனா இதுல நீங்க பார்த்துட்டு இது ஒரு பெட்டில இருக்கும். வெஸ்டிபிள்ல நீங்க நடந்த அடுத்த பெட்டியை நீங்க ரீச் பண்ற மாதிரி எல்லாம் செஞ்சுட்டு ட்ரெயினோட டாப் ஸ்பீட் 110 km/h. ஆமா, அதிகபட்சம் 110 கிலோமீட்டர் வரைக்கும் போகக்கூடிய ட்ரெயின். இல்ல அதுக்கு ஸ்பெஷலைஸ் ட்ராக் இருக்கும். நிறைய வழித்தடத்துல போகும்போது அந்த இது எப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா 110 கிலோமீட்டர் போகக்கூடிய இயங்கக்கூடிய அளவுக்கு நாங்க அதை தயார் செஞ்சு வச்சோம். அந்தந்த வழித்தடத்துல அந்தந்த செக்ஷன்ஸ்ல எவ்வளவு ஸ்பீடு போக முடியுன்றதை பொறுத்து அதை ரயில்வே போடுவாங்க. சாதாரண ரயில்னா சாதாரண ரயில், மற்ற ரயில்னா மற்ற ரயில். அவங்க அதை முடிவு பண்ணி அந்த இடத்துல அதிகபட்சம் 110 கிலோமீட்டர். அதாவது சென்னையை பொறுத்த வரைக்கும் இதுவரைக்கும் ஏசிஎம்ஏ இயங்கினதே கிடையாது. அதனால நிச்சயமா இது மக்கள் மத்தியில் பெரிய வரவேற்பு இருக்கும். அதை எதிர்பார்த்து தான் சதன் ரயில்வேக்காக நாங்கள் 2 ரேக் பண்ணியிருக்கோம். 2 ரேக் ஆர்டர் இருந்தாலும் இதுதான் எங்களுடைய முதல் ரேக்கு. இது கூடிய சீக்கிரம் இது வெளிவரும். நிறைய வசதிகள் இருக்கு. நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா ஏறக்குறைய மெட்ரோக்கான வசதிகள் எல்லாம் இருக்கிறதுனால இது பொதுமக்களிடையே ஒரு நல்ல வரவேற்பு இருக்கும். அதை நல்லா பயன்படுத்திக்குவாங்க.
இது போகிற ரூட்டில் இப்போ ஏற்கனவே இஎம்யூலாம் நல்லா இயங்கிட்டு இருக்கிறதுல நிறைய கூட்டங்கள் இருக்குது. மக்கள் வந்து கொஞ்சம் வசதிகளை விரும்புகிறாங்க. அதுக்கேற்ற ஃபீச்சர்ஸ்லாம் இருக்கிறதுனால இது நிச்சயமாக ஒரு பெரிய மெகா ஹிட்டாக இருக்கும்னு நாங்கள் நினைக்கிறோம்.